பார்க்க போகிறோம். என் வாழ்க்கையிலே நான் ஜல்லிக்கட்டு இப்போ தான் லைவாக முதல் தடவை பார்க்க போகிறேன். வண்டியில் போயிட்டுருக்கேன். அதாவது எங்கள் வண்டி நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் கம்பெனிலேருந்து. அந்த வண்டி வந்து உடலை பேரிக்கடை போட்டு அனுப்பிச்சிட்டானுங்க. இப்போ நாங்கள் வந்து ஓசி ஏறி போயிட்டுருக்கோம். ஜல்லிக்கட்டு லைவாக நடக்க போகிறத உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். விவோஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு இடத்துல நம்ம வந்து நெருங்கியாச்சு. நம்ம இறங்கினோடனே ஒரு ஜல்லிக்கட்டை பார்த்துட்டோம். இது குட்டி ஜல்லிக்கட்டான்னு தெரியல. இன்னும் நிறையா ஜல்லிக்கட்டு இருக்குது, காட்டுறேன் பார்த்துக்கோங்க. அதான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. விவோஸ் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாடு வந்து மரம் பிடிச்சி போகுது. அதாவது போக மாட்டேங்குது. இப்போவே கோவத்தில் இருக்காது. இப்போ தான் இழுத்துட்டு போகிறாங்க பாருங்கள். கட்டி எப்படி இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரிலாம் சான்ஸ் நமக்கு கிடைக்காது. பார்த்துக்குங்க. நான் இன்னும் நிறையா இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாடு வந்து அடக்கிற இடத்துக்கிட்ட நம்ம போயிட்டுருக்கோம். அதாவது உள்ளே இங்கேருந்து 1 கிலோமீட்டர் போகணும். அங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் போயிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. முன்னாடி வந்து என் ஃப்ரெண்டு நடந்து போயிட்டுருக்காங்க. விவோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜல்லிக்கட்டு நம்ம பார்த்துருக்கோம். எவ்வளோ வெறியோடு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அவுத்து விட்டா என்னத்துக்கு ஆகுறது? எல்லாம் காலி. இதுதான் பெரிய ஜல்லிக்கட்டுன்னு நினைக்கிறேன். செம்ம கோவத்தில் இருக்குது. நம்ம கோபால், என் ஃப்ரெண்டு கோபால் இருக்கான். அவனை இறக்கி விட்டா அடக்கிடுவான். ஓரியாடா கோபால். இப்போ அங்கே தான் வந்து நடக்குது. நான் அதை காட்டுறேன். இப்போதைக்கு இந்த மாடை பார்த்துக்கங்க. இப்போ காலம் வர இடம். மாடு சூப்பர் மாடு. அந்த கையில எங்க மேல போறீங்க? நல்ல மாட்டுக்கலாம். மாடு சூப்பர் மாடு. வெற்றி பெற்று அருளால் அந்த மொட்டை கொண்டு இருக்கும். மாடு தூக்கி கொடுக்குறவங்க ஏற்று டாஸ்க்கு லைட்டாக காலை பேசி படிக்கிறதுக்கு போட்டுருக்காங்க. அவங்க அண்ணன் சொல்லி கூட்டிட்டு போங்க. அப்போ வீட்டு குதிரை பிறந்த குதிரை போகாது போக போட்டு தூக்கி போட்டு ரொம்ப அண்ணன் இருக்கு. இது எப்படி அப்படி பண்ணுறது? தம்பி கொஞ்சம் தொக்குறா. நிற்க முடியல. அப்படி தொக்குறா. ஆள் தொட்டுப்பார். ஒரு ஆள் மட்டும் சூப்பர் மாடு. சூப்பர் மாடியா அழகுதான். அது மேல வீரர் வீராஜி வழக்கு வீரர் வெற்றி பெற்றார். வீரர் ப்ரமோட்டர் சார்பா, வினித் ப்ரமோட்டர் சார்பா ஒரு காமாட்சி மருத்துவமனை ஒரு கொடை ஒன்று ஒரு ஆண்டாவது வினித் ப்ரமோட்டர் சார்பா வீரர் சூப்பர் வீரர் அரசு ஒப்பந்தக்காரர் சக்கரை சிக்ஸி என்ற கிறிஸ்தன் ஒரு கிட்டு மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது. ஒரு பாரம்பரிய மத்திய கலாச்சாரத்தை நம்முடைய தஞ்சாவூர் சோழனுக்கும் திருக்காலத்தில் பிரம்மாண்டமாக காலையிலிருந்து நடந்து ஒரு குறிப்பாக பணமார்ந்த காவல் நிலையத்தில் தஞ்சாவூர் மாவட்ட காவல் நிலையத்தில் அத்தனை பேர் காவல் மன்னாட்சி மருத்துவத்துறை, சுகாதாரத்துறை, நீர்த்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை, மின்சாரத்துறை, பொதுப்பணித்துறை அரசு துறை சேர்ந்த அத்துறை அரசுகளுக்கும் மற்றும் 10 தொலைக்காட்சி வீடியோ நம்பர் போட்டல் நம்பர் மனமார்ந்த நன்றி. மாடு
நம்மளுடைய கோயிலில் அந்தனர் கோயில் எல்லாத்துக்கும் சாப்பாடு இருக்கும். வீட்டுக்கு சாப்பாடு போடுவாங்க. பட் இருந்தாலும் வெட்டுப்பட முடியும். கோயிலில் போய் நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்டு அழகாக அந்த வெள்ளம் செல்லாம் அந்த கோயிலில் எங்கிட்ட போனோம்னா 10% எங்க நாள் தூங்குறோம். துணிகள் செய்த துணி, விவசாயம் செய்த துணி, குறிப்பாக தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் முதல் ஜெயிக்கிறது, தஞ்சாவூர் முதல் ஜெயிக்கிறது. இந்த மாடு தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாடு அவுத்து விடுறாங்க. போலீஸ் வண்டி வந்தால் சொல்லுங்க, அடிப்பாங்க. அவர் வரும்போது தாய் கொண்டு வந்து குத்திருச்சா இந்த மாடு தான் வந்து ஒரு மாடாக இங்கே விட்டுருக்காங்க. இந்த மாடு தான் அங்கே சென்டரில் வரும் பாருங்க. இதெல்லாம் பெரிய மாடு.
தஞ்சாவூர் மாவட்டம் காசு சிவாஜி ஜோதி செயின்டர்